எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? कितने लोग खुश हैं? இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு ஜெபம் ஜெபிப்போம். हम लोग से परमेश्वर बातचीत करने के लिए हम छोटा सा प्रार्थना करेंगे। நேசிக்கிறதான நல்ல பிதாவே, हमसे ज्यादा प्रेम करने वाला परमेश्वर, நீர் எங்களை நேசிக்கிறீர். तू हमें हमसे प्यार करता है। தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு பேசும். हे प्रभु, हम लोग से आज बातचीत என்னோடு कर, பேசும். मुझसे बातचीत कर, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக तेरे नाम महिमा होने के लिए। தேவரீர் உம்முடைய வார்த்தை வெளிவரட்டும். प्रभु जी, तेरे वचन प्रकट நீர் होने எதை पाए। செய்ய விரும்புகிறீரோ, जो बातों को तू करने के அதை लिए நீ चाहता है, செய்யும். उन बातों को तू कर। எதை பேச விரும்புகிறீரோ जिस बातों को कहने के அதை लिए चाहता பேசும். है, उस बातों को बातें எங்களுடைய कर। வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறீரோ, जिस बातों में मेरी जिंदगी में அதை परिवर्तन को लाने के लिए चाहता அதை है, எப்படியாயிலும் செய்து முடித்து விடும். किसी न किसी रीति से उन बातों को पूरा कर। தேவரீர் எங்களை உம்மோடு நெருங்கி சேர ஏதுவாக இந்த நாள் அமையட்டும். प्रभु जी, आज का दिन तेरे निकटता में आने का कारण बन जाए। தகப்பனே, எங்களுடைய தரிசனம் ஒருவேளை அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். हो सकता है हमारा दर्शन दफनाया हुआ उस स्थिति में पाया जाता हो। மறுபடியும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். एक और बार जलाए जाने के लिए परमेश्वर हम लोग के ऊपर अनुग्रह दिखा। தேவனாலே எல்லாம் கூடும். तुझसे सब कुछ संभव है। இது மனுஷனால் கூடாதது, मनुष्य से असंभव है, தேவனால் கூடாததல்ல. परमेश्वर से असंभव नहीं உம்மால் है। எல்லாம் கூடும். प्रभु जी, तुझसे सब कुछ संभव है। தேவரீர் உம்மை போல் அன்புள்ள தேவன் இல்லை. तेरे जैसे प्रेमी कोई नहीं है। உம்மை போல் இரக்கமுள்ள தேவன் இல்லை. तेरे जैसे दयालु कोई नहीं है। உம்மை போல கிருபை உள்ள தேவன் இல்லை. तेरे जैसे अनुग्रह से भरा हुआ कोई नहीं है। நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை. प्रभु, हम नाश नहीं हुए, ये तेरे अनुग्रह ही है। இந்த இடத்திலே நான் நிற்பது நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. प्रभु जी, तेरे सन्मुख में यहाँ खड़ा होना मेरे लिए ये बहुत बड़ा बात है। मैं कुछ भी नहीं हूँ। தகப்பனே, அதற்கு தகுதி இல்லை என்பதை நான் அறிவேன். उसका योग्य नहीं हूँ, मैं इस बातों को जानता हूँ। ஆனாலும் தேவரீர் கிருபையாக இந்த இடத்தில் நிறுத்தியிருக்கிறீர். फिर भी परमेश्वर तूने अपने अनुग्रह से मुझे खड़ा किया நீர் है। பேசும், तू बातचीत कर, நாங்கள் கேட்கிறோம். हम सुन இயேசுவின் सके। நாமத்தில் நல்ல பிதாவே, यीशु मसीह के नाम से मांगते हैं இந்த पिता। நாளிலும் நான் தியானிக்கும்படியாக आज भी परमेश्वर के वचन से अध्ययन करने के लिए யாத்ராம எழுதின புஸ்தகம் निर्गमन के पुस्तक 14வது அதிகாரம் उसका 16वां अध्याय 13, 14 வாசிப்போம். उसका 13 और 14 वचन को पढ़ेंगे। அப்பொழுது தேவன் இங்கே தெளிவாக ஒரு வார்த்தையை மோசே மூலமாக சொல்லுகிறார். मूसा से परमेश्वर एकदम प्रकट रूप में कुछ बातों कहता है। அதை வாசிக்க கேட்போம். हम उस बातों को सुनेंगे। निर्गमन के पुस्तक उसका 14 अध्याय 13 और 14 पद। तब ऐसा हुआ कि सांझ को बटेर आकर सारी छावनी में बैठ गई और भोर को छावनी की चारों ओर ओस पड़ी, और जब ओस सूख गई तो वे क्या देखते हैं कि जंगल की भूमि पर இங்கே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். यहाँ देखते हैं मूसा ने लोगों से कहा, डरो मत। நீங்கள் பயப்படாதிருங்கள், तुम डरो मत। நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். आज तुम खड़े खड़े परमेश्वर आज तुम्हारे बीच में किए जाने वाला अद्भुत कार्य को देखोगे। இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றும் காண மாட்டீர்கள். क्योंकि जिन मिस्रियों को तुम आज देखते हो उनको फिर कभी ना देखोगे। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். परमेश्वर यहोवा तुम्हारे आप ही तुम्हारे लिए लड़ेगा। நீங்கள் சும்மா இருப்பீர்கள். इसलिए तुम चुपचाप रहोगे। அருமையான தேவனுடைய ஜனமே, हमारे प्रिय परमेश्वर के நீங்கள் लोगों, நின்று கொண்டு आप खड़े खड़े கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். परमेश्वर आपके लिए किए जाने वाला उन उद्धार को கர்த்தர் देखेंगे। உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். परमेश्वर आपके लिए किए जाने वाला उस उद्धार को आप देखेंगे। நீங்கள் பயப்படாதிருங்கள். आप डरिए मत। இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை आज जिस मिस्रियों को आप देख இனி रहे हैं என்றைக்கும் காண மாட்டீர்கள். आगे कभी भी नहीं देखेंगे। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். परमेश्वर आप खुद आपके लिए நீங்கள் लड़ेगा। சும்மா இருப்பீர்கள். आप चुपचाप रहेंगे। இந்த வார்த்தை எப்பொழுது வருகிறது? इस वचन किस प्रकार कब आता है? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். इस्राएल लोग जो मिस्र से जब निकल पड़े, அவர்கள் அங்கே கோசை நாட்டில் இருந்தார்கள். वहाँ होशे देश में थे। ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே காக்கப்பட்டார்கள். और मेमना के लहू से वो सुरक्षित किए गए थे। தேவன் அவர்களை நேசித்தார். परमेश्वर उनसे प्रेम रखा था। ஆகையால் நல்ல ஒரு தேசத்திற்கு அழைத்து செல்வதற்காக மோசேயின் மூலமாக ஆரோன் மூலமாக அழைத்து கொண்டு போகிறார். इसलिए परमेश्वर उन्हें एक अच्छा देश में ले जाने के लिए मूसा के द्वारा आरोन के द्वारा अगुवाई சந்தோஷமாக करता है। புறப்பட்டார்கள். खुशी खुशी उन लोग निकल पड़े। எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். उन सारे लोग खुशी के साथ थे।
वास्ते। காரணம் அப்பொழுது இருந்த ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகி விட்டது என்று. उस परिस्थिति में रहने वाले लोगों ये सोच रहे थे हमारे लिए एक आजादी मिल அப்பொழுது गया, மோசேயை பெரிதாக பார்த்தார்கள். इसलिए मूसा को बड़ा व्यक्ति के रूप में மோசே देखे। செய்த அற்புதத்தை பெரிதாக பார்த்தார்கள். मूसा जिस अद्भुत कार्य को देखा था दिखाया था उसको बड़ा दिखा। இப்பொழுது அவனை தேவ மனிதனாக பார்த்தார்கள். अब जो है उस व्यक्ति को, उस मूसा को परमेश्वर के जन समझ कर देखा, தேவனை நல்லவராக பார்த்தார்கள். परमेश्वर भला परमेश्वर करके देखा। ஆனால் இப்பொழுது எகிப்தியர் பின்னாக வருகிறார்கள். अब जो है मिस्री लोग जो है उनका पीछा करता இப்பொழுது है, அவர்களுடைய இருதயம் மாறுபடுகிறது. लेकिन उनका दिल परिवर्तित तो हो गया। மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். मूसा के विरोध में कुड़कुड़ाना शुरू किया। மோசே, हे मूसा, நாங்கள் எகிப்திலே இருந்தால் நலமாய் हम இருக்கும். लोग मिस्र में थे तो बहुत ஏன் अच्छे எங்களை थे। அழைத்து வர வேண்டும்? क्यों तूने यहाँ तक लेके ஏன் आया? இங்கே அழைத்து வர வேண்டும்? क्यों मुझे लेके आए? நான் அங்கே திரும்பி போனால் நலமாய் हम இருக்கும். लोग लौट के जाते तो अच्छा होता। அங்கே உள்ள வெள்ளப்பூண்டு அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது. वहाँ का लहसुन उन लोग को बड़ा दिखा। தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற மன்னாவை விட வெள்ளப்பூண்டு பெரிதாக தெரிந்தது. परमेश्वर जिस मन्ना को उन लोग को दिया था उससे वो लहसुन जो है बहुत बड़ा दिखाई दिया। மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தால் தேவன் நடத்துகிறார், அது பெரிதாக தெரியவில்லை. आग का खंबा, मेघ का जो खंबा से जो परमेश्वर ने अगुवा किया वो छोटा बात दिख पड़ा। இப்பொழுது வருகிற அந்த எதிர்ப்பை பார்க்கிறார்கள். अभी जो है सामने देखने वाला उस विरोध की बातों को देखता है। எகிப்தியருடைய சேனை பின்னாக வருகிறது. मिस्र देश का जो सेना जो है पीछा करता है। எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்தில் 430 வருஷம் இருந்தோம். लगभग जो है 430 साल जो है गुलाम अवस्था में थे। அதிலிருந்து தேவன் விடுவித்தாரே. उन बातों से परमेश्वर ने छुड़ाया। இந்த ஒரு சேனையும் எம்மாத்திரம் என்று நினைக்கவில்லை. इस छोटा सा जो सैनिक जो है कौन सा बड़ा बात है कि எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். सारे बातों को भूल बैठा। பழைய காரியங்கள், पुराने बातें இவர்களை நடத்துவதற்காக इन लोगों को चलाने के மோசே लिए ஒரு தரிசனத்தை பெற்றான். परमेश्वर से मूसा जो एक दर्शन அந்த पाया। தரிசனத்திற்காக பல பாடுகள் அடைந்தான். उस दर्शन को पूरा करने के लिए कई அவன் दुख சுகமாக किया। வாழ்ந்து கொண்டிருந்தான். वो जो है बहुत अच्छा से अपने जीवन ஆனால் को निर्वाह அப்படிப்பட்ட कर ஒரு रहा था। சூழ்நிலையிலே, लेकिन उस प्रकार की परिस्थिति में அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே उस प्रकार की परिस्थिति में எகிப்தின் ராஜா பார்வோன் அவனை கொல்ல வேண்டும் என்று சொன்னான். मिस्र का राजा जो है मूसा को मार डालने के लिए चाहा। பயந்து ஓடினான். जो डर के मारे भाग निकला। அவன் யாருக்காக? वो किसके लिए? அந்த ஜனங்களுக்காக. उन लोगों के लिए। தன்னுடைய மேன்மையை இழந்தான். अपने खुद का सारे தன்னுடைய चीज खोया। சந்தோஷத்தை இழந்தான். अपनी खुशी को खोया। இப்படியாக இழந்து அவன் செல்லும் பொழுது इस प्रकार के सारे बात तो खोया हुआ स्थिति அங்கே में पाया जाने வனாந்தரத்திலே वाला। 40 வருடம். वो जो है मरुस्थल में जो है 40 दिन। ஐயோ, அரண்மனை வாழ்க்கை எப்படி இருந்தது? वो जो है उस मिस्र का जो उस राजभवन में ஆனால் कैसे पाया। இப்பொழுது காணப்படுகிற இந்த வனாந்தரம், लेकिन आज जो जाने वाला इस देखने वाला इस मरुस्थल இந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக உருவாக்கப்படுகிறார். इस लोगों को चलाए जाने के लिए बनाया ஒரு जाता நாள் है। முள்செடியிலே தேவன் சந்திக்கிறார். और जो है वो झाड़ी में परमेश्वर दर्शन देता மோசே है। மோசே என்று அழைக்கிறார். हे मूसा मूसा करके वो पुकारता है। இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு சத்தமாக இருக்கிறது. अभी तक उसने कभी सुना नहीं था उस प्रकार का நெருப்பின் आवाज। மத்தியில் இருந்து அந்த சத்தம் கேட்கிறது. आग के बीच में से उस प्रकार का आवाज सुनाई दिया। அந்த செடி முள்செடியாக இருந்தது. वो जो है एक झाड़ी थी। அந்த நெருப்பு அதை பற்றிக் கொள்ளவில்லை. वो झाड़ी को वो से இவன் आग जो है भस्म नहीं இவன் किया। ஆச்சரியமாக பார்க்கிறார். वो बहुत बड़ा आश्चर्य के साथ देखा। ஆனால் அப்பொழுது தேவனுடைய சத்தம் வருகிறது. उस समय परमेश्वर की आवाज को सुना। நீ வா, मूसा आओ, நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன். मैं तुम्हें फारौन के पास நான் भेजूंगा। உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன். मैं तुझे फिरौन के पास भेजूंगा। நீ தரிசனத்தை பெற்றது உண்மைதான். तुम सचमुच में दर्शन को நீ पाया है। ஜனங்களோடு செயல்பட்டாய். तुम जो है लोगों के साथ कार्य किया। நீ மாம்சத்தில் யுத்தம் பண்ணினாய். जो तुम जो है शारीरिक रीति से युद्ध அதனால் किया। உனக்கு ஒரு வனாந்தரம் கிடைத்தது. इसलिए उस वनस्थल को भेजा। இப்பொழுது நான் உன்னை அனுப்புகிறேன். लेकिन अब मैं तुझे भेजता நான் हूँ। உன்னை அனுப்புகிறேன். अब मैं तुझे भेजता हूँ। சும்மா இல்லை. ऐसे ही नहीं। யாத்திராமம் 3:19 சொல்லுகிறது, निर्गमन के पुस्तक के उसका 3 கை வல்லமையை கண்டால் ஒளி அவன் போக விட மாட்டார். 19 के पद में देखते हैं तेरे हाथ को देखे बिना मैं नहीं जाऊंगा। இப்பொழுது நீ உன்னுடைய கோலை கீழே போடு. अब परमेश्वर ने कहा तेरे लाठी को नीचे அது डाल। பாம்பாக மாறும். वो सांप के रूप में அது बदलेगा। வாலை பிடி. उसको पूंछ को पकड़ो। மறுபடியும் கோலாக वो மாறும். फिर जो है डंडा के रूप में बदल जाएगा। தண்ணீரில் அடி. उसको पानी में मारो। அது இரத்தமாக वो மாறும். लहू में बदलेगा। இப்படியாக அடையாளத்தை செய்து इस प्रकार का कई अद्भुत कार्य को करके அவன் பல சாக்கு போக்கு சொல்லுகிறார். इसने कई जो है बहानाएं बनाया। ஆனாலும் தேவன் அவனோடு தெளிவாக பேசுகிறார். लेकिन फिर भी परमेश्वर ने साफ साफ उससे बातचीत किया। நீ தனியாக போக பயப்படலாம். हो सकता है तुम अकेले जाने நீ के लिए இப்பொழுது डरता போ. हो।
நீ இப்பொழுது போ, अब जो है तुम जाओ, உன்னுடைய சகோதரன் तुम्हारे भाई உன்னை பார்க்கிலும் மூத்தவன் तुमसे जो बड़े हैं, அவன் வழியிலே நீ சந்திப்பாய். तुम जो है तुम जो है उसको அவனை रास्ता में பார்க்கும் मिलोगे, பொழுது- அவனை பார்க்கும் பொழுது உன்னுடைய இருதயம் மகிழும், तुम उनको मिलोगे, तुम्हारा दिल आनंदित मगन होगा, உன்னுடைய இருதயம் மகிழும். तुम्हारा दिल आनंदित मगन होगा। இப்படியாக தேவன் சொல்லி தெளிவாக அடையாளங்களை காட்டி அனுப்பினார். इस प्रकार परमेश्वर जी साफ साफ बातों को कह करके मूसा को विदा किया। இந்த ஜனங்கள் மோசேயை பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட்டார்கள். इससे लोग जो है मूसा को जब देखा आनंदित हुए, எங்களுக்காக ஒரு விடுதலையின் வீரனை அனுப்பினார் என்று. हमें छुड़ाने के लिए एक योद्धा को उसने परमेश्वर ने भेजा। ஆனால் இப்பொழுது பிரச்சனை வரும் பொழுது, जब परेशानी आता है, அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது, उन लोग का जो है सारे बातें अनुकूल था, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது उन लोग जो है आनंद के साथ था, மோசேயை பெரிதாக பார்த்தார்கள். मूसा को बड़ा व्यक्ति समझा। இப்பொழுது பிரச்சனை வரும் பொழுது, जब समस्याएं सामने आई, என்னை கொல்வதற்கு அழைத்து கொண்டு வந்தாயா? क्या तुमने हमें मार डालने के लिए लेके आया? நாங்கள் எகிப்திலே இருந்தால் நலமாய் இருக்குமே. हम लोग मिस्र देश में रहे होते तो अच्छा இப்படியாக होता। முறுமுறுக்கிறார்கள். इस प्रकार कुड़कुड़ा रहे हैं। ஒருவேளை एक हो सकता இந்த है சத்தத்தை கேட்கிற நீங்கள் मेरे आवाज को सुनने वाले உங்களுடைய आप, ஆரம்ப நாட்களிலே आपके शुरुआत के दिनों ஐயோ में எவ்வளவு பெரிய இடத்திற்கு வந்திருக்கிறோம், हम लोग कितने बड़े जगह में आए எவ்வளவு हैं, பெரிய காரியத்தை தேவன் நம் கையில் ஒப்பு कितने கொடுத்திருக்கிறார். बड़े कार्य को परमेश्वर ने हमारे இது हाथ में सौंपा है। இது ஒரு உன்னதமான தரிசனம். एक बहुत बड़ा दर्शन है। இதில் எனக்கு எனக்கும் ஒரு பங்கு கிடைத்திருக்கிறது. इसमें मेरे भी एक हिस्सा मिला है இது ஒரு करके। பெரிய பாக்கியம் என்று எண்ணி ये வந்திருக்கிறார். हमारे सौभाग्य करके आप सोचे होंगे। ஆனால் இன்று लेकिन आज பிரச்சனைகள் வரும் பொழுது, जब समस्याएं आती है, யுத்தம் வரும் பொழுது, युद्ध आता है, போராட்டம் வரும் பொழுது, समस्या आता है, ஐயோ இந்த நாளிலும் इस वक्त में भी அவர்கள் நினைத்தது போல जैसे वे सोचे थे, பின்னிட்டு திரும்பி आप पीछे की ओर छोड़ நான் देखे, தேவ சித்தம் இல்லாதபடி வந்து விட்டேனோ, परमेश्वर की इच्छा भी ना मैं आ தேவனுடைய गया किया, சித்தம் இல்லாதபடி வந்து விட்டேனோ, परमेश्वर की इच्छा को समझे भी ना मैं आ गया क्या, மறுபடியும் நான் சென்றால் நலமாய் இருக்குமோ என்று யோசிக்கலாம். मैं फिर लौट के चले जाते तो अच्छा होता करके आप आज शायद सोचते होंगे। இப்படிப்பட்ட எண்ணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போல इस प्रकार का सोच इस्राएल लोगों के अंदर जैसे आया, உங்களுடைய சிந்தையிலும் அப்படிப்பட்ட எண்ணங்களை பிசாசானவன் விதைக்கிறார். उस प्रकार का सोच को शैतान आपके मन में भी बो सकता है। ஒன்றை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், लेकिन एक बात को आप समझ लीजिए, நாம் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். हम एक युद्ध का मैदान में पाए நாம் जाते ஒரு हैं। யுத்த களத்தில் இருக்கிறோம். हम एक युद्ध का मैदान में पाए जाते हैं। 13வது வசனத்தை வாசித்தோம். उसके 13वें पद को जब पढ़ते हैं, நீங்கள் நின்று கொண்டு आज आप खड़े खड़े இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. परमेश्वर आपके लिए करने वाला उद्धार को आप देखेंगे। இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. परमेश्वर आपके लिए करने वाला उस उद्धार को அந்த देखेंगे। ரட்சிப்பு எப்படி உண்டாகும்? उस उद्धार किस प्रकार आएगा? 14வது வசனம் சொல்லுகிறது, उसका 14 वचन में हम देख கர்த்தர் सकते हैं, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். परमेश्वर आप ही आपके लिए लड़ेगा। இதுவரைக்கும் உங்க மாம்ச பலத்தில் நீங்கள் யுத்தம் பண்ணி हो இருக்கலாம், सकता है अभी तक आप जो है शारीरिक बल से आप युद्ध ஆனால் किए होंगे, இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், लेकिन आप परमेश्वर कहता है மோசேயின் மூலமாக मूसा के द्वारा, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். यहोवा आप ही खुद लड़ेगा। இந்த கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்? ये परमेश्वर किस प्रकार का परमेश्वर சனகரிப்பு है? எதிராக வரும் பொழுது, சனகரிப்பு எதிராக வரும் பொழுது सनगरीब जब सामने आता है, ஒரே ஒரு தூதனை கொண்டு एक ही स्वर्गदूत को भेजा, 1,85,000 பேரை அழித்த தேவன், 1,85,000 लोगों को मार அந்த गिराया। தேவன் சொல்லுகிறார், उसी परमेश्वर कहता है உங்களுக்காக, आपके लिए, உங்கள் தரிசனத்துக்காக आपके दर्शन के लिए யுத்தம் பண்ண நான் இருக்கிறேன். युद्ध करने के लिए मैं அவர் हूं। எப்படிப்பட்டவர்? वो किस प्रकार का है? பறந்து காக்கிற பட்சிகளை போல வந்து நம்மளை காக்கிறவர், वो उड़ करके रक्षा करने वाले पक्षी के समान हमें सुरक्षा देने वाला है। பராக்கிரமசாலியை போல முழங்கி जो கர்ச்சிக்கிறவர், योद्धा के समान हमें रक्षा करने वाला है। அவர் யூத ராஜசிங்கம், वो यहूदा का जो शेर है, அவர் நமக்காக யுத்தம் वो பண்ணுவார். हमारे लिए युद्ध करने वाला है। அருமையான தேவனுடைய ஜனமே, परमेश्वर के प्रियजनों, இன்று காண்கிற பிரச்சனை, आज जिस समस्या को आप देख रहे இன்று हैं, காண்கிற வேதனை, आप जो जिस समस्या को आप देख இன்று रहे हैं, காண்கிற குழப்பம், आप जानने वाला, आप देखने वाला जो समस्याएं हैं, ஒருவேளை நீங்கள் சந்தேகப்படுகிறது, हो सकता है आपके अंदर शक की बातें हो, உங்களை நீங்கள் சந்தேகப்படலாம், खुद को आप शक करते होंगे, உங்களுக்கு வருகிற எண்ணங்கள் தவறு என்று நீங்கள் சந்தேகப்படலாம். आपके मन में उत्पन्न होने वाले बातें जो है गलत है करके आप सोचते होंगे। அருமையானவர்களே, मेरे प्रियो, உங்களை திசை திருப்புவதற்காக आपको रास्ता भटकाने के लिए தேவன் உங்களுக்கு வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக परमेश्वर आपके लिए जिस योजना को रखा है उसको पूरा किए जाने के पहले எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. एक घटना मेरे सामने आता है। தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் शमूएल नबी
சாமுவேல் அங்கே பட்டணத்துக்கு வருகிறான். वहां वो शहर में पहुंचता है. சவுல் கழுதையை தேடி கழுதை போல் அலைந்து கொண்டு இருக்கிறான். शाऊल जो है गधा को खोज के गधा के समान घूम रहा है. பல பட்டணங்கள் போனான், कई शहर में वो घूमा, பல தேசங்கள் போனான். कई देश में घूमा, ஆனால் இப்பொழுது அவன் கழுதை காணவில்லை. लेकिन उसका गधे को पाया नहीं. காரணம் அவன் மீது ஒரு தேவ திட்டம் இருந்தது. कारण परमेश्वर का उसके प्रति एक योजना था. சாமுவேல் தீர்க்கதரிசியோடு தேவன் தெளிவாக சொன்னார், शमूएल भविष्यद्वक्ता के द्वारा परमेश्वर साफ ढंग से उसके बारे में நாளைக்கு बातचीत ஒரு மனிதன் किया. வருவான், कल एक व्यक्ति आएगा, அவன் கழுதையை தேடி கொண்டு वो வருகிறான். गधे को ढूंढते हुए आता है. அவனை இஸ்ரவேல் ஜனங்கள் தேடுகிறது. उन इस्राएल लोग उस व्यक्ति को ढूंढता है. இப்படியாக அவன் மீது தேவ திட்டம் இருந்தது. इस प्रकार परमेश्वर की योजना शाऊल के ऊपर था. தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி இருந்தார். सारे बातों को परमेश्वर ने पूरा किया था. அங்கே அவனுக்காக ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி இருந்தது. उसके लिए एक नेवता दिया गया था. இது சவுலுக்கு தெரியாது. इस बातें शाऊल नहीं जानता था. ஆனால் அவன் அதுக்கு சமீபமாக வரும்பொழுது जब उसका निकट आया, அவனுடைய எண்ணங்கள் மாறுபடுகிறது. उनका जो है विचारें बदल गया. அவனுடைய இருதயத்திலே வேறொரு எண்ணம் வருகிறது. उसका दिल में जो है एक अन्य प्रकार का विचार आया. வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், उसका सेवक उससे कहता है, திரும்பி போவோம் வா, हम लौट करके चले திரும்பி जाएं. போவோம் வா. हम लौट के चले जाएंगे. எதற்காக? किस बातों के लिए? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அவன் அறிய போகிறான். कुछ ही देर की अंतर्गत में जो है परमेश्वर की योजना, परमेश्वर की बातें जानने जा रहा है. அவன் யார் என்பதை அவன் அறிய वो போகிறான். खुद जानने जा रहा, वो कौन है? அவன் யார் என்பதை உலகத்துக்கு அறிவிக்கத்தக்கதாக தேவன் கிருபை கொடுக்க वो போகிறார். कौन है? इस बातों को लोग पहचानने के लिए परमेश्वर उस प्रकार का कार्य को करने पर அதற்கு है. சமீபமாக வரும் பொழுது उसका निकट जब पहुंचा, அங்கே அவனுடைய இருதயம் திரும்பி போக மனது வருகிறது. वहां उसका दिल में लौट के जाने के बाद பல चले आया. கவலைகள் அவனில் எழும்புகிறது. उसके दिल में कई प्रकार के विचारे चले आए. என்னுடைய தகப்பன் கழுதையின் மீது இருக்கிற கவலையை விட்டு விட்டு என் மீது கவலைப்படுவார். अब उसके अंदर में विचार आ गया, मेरा जो है पिताजी का मन में जो है गधा को छोड़कर मेरे प्रति जो है विचार चले आएगा करके वो அப்படியே सोचता है. தீர்க்கதரிசியை தேடி சென்றாலும் அவருக்கு கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை. अगर ऐसे ही भविष्यद्वक्ता के पास जाएं, मेरे पास उनका भेंट देने के लिए कुछ भी नहीं है. தின்பண்டங்கள் எல்லாம் செலவழிந்தாயிற்று. खाने पीने का वस्तु जो है खत्म हो चुका है. அப்பொழுது வேலைக்காரன் சொல்லுகிறார், उस वक्त में उस सेवक कहता है, என்னிடத்தில் கால் சைக்கிள் வெள்ளி உண்டு. मेरे पास जो है एक पाव भर का शेकल चांदी है. ஒரு பக்கம் சத்துரு தேவ திட்டத்திலிருந்து இவனை பின்னோக்கி போக செயல்படுகிறான். एक तरफ जो है शैतान परमेश्वर की योजना से पीछे जाने के लिए இன்னொரு रास्ता ढूंढता है. இன்னொரு பக்கம் தேவன் அவன் மீது இருக்கிற தேவ திட்டத்தை நிறைவேற்ற அவர் வழி நடத்துகிறார். एक दूसरा तरफ देखा जाए, परमेश्वर उसके प्रति जो योजना है उसको पूरा करने के लिए उसकी ओर अगुवाई करता है. அப்பொழுது தண்ணீர் எடுக்க சில பெண்கள் வருகிறார்கள். वहां पर कुछ लोग जो है पानी लेने के लिए कुछ लड़कियां आती அவர்களிடத்தில் हैं. விசாரிக்கிறார்கள், उससे पूछा जा रहा है, நீங்கள் சீக்கிரம் போங்கள், आप जल्दी जाइए, நீங்கள் சீக்கிரம் போங்கள், आप जल्दी जाइए. இன்றைக்கு பட்டணத்துக்கு அவர் வந்திருக்கிறார். वो जो है आज शहर में आए हैं. அவர் பெரியவர், वो बहुत बड़ा आदमी है. நீங்கள் போனால் அவரை பார்த்துக் கொள்ளலாம். हो सकता है आप पहुंचेंगे तो आप उनसे भेंट करेंगे. இவன் போகிறான். ये जा रहा है. அங்கே தீர்க்கதரிசியை சந்திக்கிறான். वहां भविष्यद्वक्ता को भेंट करता है. என் பின்னாக வா என்று वो சொல்லுகிறான். कहता है मेरे पीछे हो लो. அங்கே செல்லும் பொழுது காணாமற் போன கழுதை அகப்பட்டது என்று சொல்லுகிறான். वहां देखते हैं जो गधा खो गया था वो मिल गया. 30 பேர் இருக்கிறார்கள். 30 जन वहां पाए जाते அதில் हैं. கணத்துக்குரிய மனிதனாக இவனை வைக்கிறார் முதன்மையாக. वहां पर इज्जत का जो बर्तन के रूप में उसको रखा जा रहा है. அப்பொழுது வேலைக்காரனை பார்த்து, उसका सेवक को देख करके, சமையல்காரனை பார்த்து, जो रसोई घर में काम நான் करने वालों को देख உன்னிடத்தில் के, ஆயத்தம் பண்ண சொன்ன அந்த தொடை சந்தையும் அதனோடு இருக்கிறதையும் கொண்டு வந்து இவனுக்கு முன்பாக வை. जो कहा जा रहा है वो जो रसोई घर में रहने वालों से कहा गया है, जो मांस में जो सर्वश्रेष्ठ है उसको लेके इसके सामने ले आकर रखो. அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறான், वहां भविष्यद्वक्ता कहता है, இது உனக்கென்று வைக்கப்பட்டது, ये तेरे लिए रखा हुआ है. இது உனக்கென்று வைக்கப்பட்டது. ये तेरे लिए रखा हुआ है. அருமையான தேவனுடைய ஜனமே, मेरे परमेश्वर के लोगों, உங்களுக்கென்று தேவன் வைத்ததை परमेश्वर आपके लिए जिस बातों को रखा है, நீங்கள் அறியும் முன்பாக उन बातों को जानने के पहले சத்துரு இரு நினைவுகளை உங்களுக்கு கொண்டு வரலாம். शैतान भिन्न भिन्न बातों को, विचारों को आपके मन में ला सकता है. அருமையான தேவனுடைய ஜனமே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இன்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், परमेश्वर के पवित्र आत्मा आज कहता है, உங்களுக்கென்று வைக்கப்பட்ட அழைப்பை, आपके लिए रखी गई उन बुलाहट को, உங்களுக்கென்று அழைக்கப்பட்ட பெரிய ஊழியத்தை, आपके लिए रखे गई उन सेवकाई को, அந்த தரிசனத்தை उस दर्शन को தேவர் இன்னும் உங்களுக்காக வைத்திருக்கிறார். अभी भी आपके लिए उस बातों को रखा है. அதை
परमेश्वर நீங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்பாக उन बातों को पूरा करने के पहले உங்களை நிறைவேற்ற விடாதபடி उन बातों को पूरा करने के लिए பலவிதமான தேவையில்லாத வார்த்தைகள், कई प्रकार का रुकावट जो बातें हैं, தேவையில்லாத மனிதர்கள் கூடி பேசுகிற வார்த்தைகள், कई लोग जो है उनके आपके बातों के विरोध में जो बैठ के बात करने தேவன் वाले உங்களுக்கு बातें, வைத்த திட்டத்தை நீங்களே அழிக்க சத்துரு உங்களையே பயன்படுத்த போகிறான். उन बातों को परमेश्वर आपके लिए रखा हुआ उस योजना को बर्बाद करने के लिए शैतान आपको इस्तेमाल करेगा। இப்பொழுது நீங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும், लेकिन अब आप एक बात को நான் कहना है, புரிந்து கொண்டேன், मैं आज अभी समझ गया हूं, சத்துருவுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், शैतान के लिए मैं जगह नहीं நான் दूंगा, தேவனுக்கு இடம் கொடுக்க मैं போகிறேன். परमेश्वर के लिए जगह दूंगा। எனக்குரியதை தேவன் வைத்திருக்கிறார், मेरे लिए जिस बातें हैं वो परमेश्वर के लिए रखा எனக்குரியதை है, தேவன் வைத்திருக்கிறார். मेरे लिए जो है उस बातों को என்னை परमेश्वर रखा கொண்டு है। செய்ய போகிற காரியம் பெரிய காரியம். मेरे द्वारा परमेश्वर करने वाले बातें बड़ा बातें हैं, இதுவரை நான் அறியாது இருந்தேன். अभी तक मैं जाना नहीं। இப்படிப்பட்ட போராட்டம், इस प्रकार का समस्या எனக்கு முன்பாக ஒரு பெரிய காரியத்தை என் மூலமாக தேவன் செய்ய போகிறார். मेरे द्वारा बड़े कार्य को परमेश्वर मेरे द्वारा करने पर है। இதற்காகவே இவ்வளவு குழப்பங்கள் வந்தது. इसी बातों के चलते इस प्रकार का समस्याएं खड़ी हुई। நான் புரிந்து கொண்டேன், अब मैं समझ गया हूं, நான் புரிந்து अब கொண்டேன். मैं समझ गया हूं। அருமையான தேவனுடைய ஜனமே, प्रिय परमेश्वर के लोगों, ஒருவேளை இதை நான் எதற்கு பேசுகிறேன் என்பது எனக்கு தெரியாது. इस बातों को मैं क्यों यहाँ कह रहा हूं मुझे मालूम नहीं ஒன்று है, மாத்திரம் நிச்சயம், लेकिन एक बात सच है, பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். परमेश्वर के पवित्र आत्मा कुछ लोगों से बात करता है, इस बातों को मैं जानता हूं। உங்கள் அழைப்பை आपका बुलाहट को, இந்த நாளிலும் அசையத்தக்கதாக आपको उसको हिलाने लायक ஒரு है। நாணலை போல एक जो है பேதுருடைய सरकंडे जैसे பேதுருவை தேவன் அழைத்தார். पतरस को परमेश्वर ने बुलाया, அவனுடைய பெயர் சீமோனாக இருந்தது. उसका शिमोन नाम था। இயேசுவோடு 3 வருடம் இருந்தான். 3.5 साल यीशु मसीह के அவன் साथ நாணலாகவே இருந்தான். वो जो है सरकंडे के रूप में था। சீமோன் என்றால் நாணல் என்று அர்த்தம். सीमोन का मतलब जो है सरकंडा, இப்படி இப்படி அசையக்கூடியவனாக वो இருந்தான். इधर उधर जो है झुकने वाला था। ஆனால் மேலறை வீட்டின் அனுபவம் அவனுக்கு கிடைத்தது. மேலறை வீட்டின் அனுபவம், लेकिन जो दूसरा मंजिल का जो अनुभव उसको मिला, பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பினார். परमेश्वर के पवित्र आत्मा उसको भरा। இப்பொழுது சீமோன் பாறையாக, பேதுருவாக, கேபாவாக மாற்றப்பட்டார். अब जो है शमौन जो है वो चट्टान के रूप में परिवर्तित किया गया। உங்களை தேவன் எப்படி பார்த்தாரோ, परमेश्वर आपको किस प्रकार देखा, எப்படி அவர் பார்க்கிறாரோ, जिस प्रकार वो देखता है, அதற்கு விரோதமாக சீமோனாகவே நீங்கள் இருக்கலாம். हो सकता है आप जो है शमौन के समान ही हो सकते தேவன் हैं। இந்த நாளில் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். परमेश्वर का पवित्र आत्मा जो है यहाँ मंडलाता है। இன்று உங்களை கேபாவாக மாற்றுவார். अब जो है परमेश्वर आपको केबा के रूप में இன்று बदलेगा। உங்களை கேபாவாக மாற்றுவார். परमेश्वर आपको केबा के रूप में बदलेगा, பாறையாக மாற்றுவார். आपको एक चट्टान के रूप में உங்களுடைய परिवर्तित நிழல் करेगा। பட்டு அற்புதம் நடக்கத்தக்கதாக தேவன் உங்களை பயன்படுத்துவார். आपके द्वारा अद्भुत कार्य होने लायक आपको परिवर्तित करेगा। பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாக நிரப்பிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर के पवित्र आत्मा की उपस्थिति इस जगह में पूरा भरा हुआ இந்த है। இடம் முழுவதுமாக தேவனுடைய வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर के पवित्र आत्मा का सामर्थ्य यह भरा जा रहा है। ஏதோ ஒன்றை நமக்குள் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். कुछ बातों को परमेश्वर हमारे अंदर कर रहा है। சத்துரு நமக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கலாம். शैतान जो है किसी बातों को डाल करके हमारे अंदर परिवर्तन को लाया இன்று होगा, தேவன் அவருடைய விருப்பத்தை உங்களுக்குள் உருவாக்குகிறார். लेकिन आज परमेश्वर अपनी इच्छा को आपके दिल में परिवर्तित எப்பொழுது அவர் करता அதை है। செய்வார்? वो कभी भी कर सकता है நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது. अगर हम वो सौंपेंगे। இப்பொழுது மறுபடியும் யாத்ராமத்துக்கு போவோம். अब जो है उस निर्गमन के पुस्तक में जाएंगे। கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். परमेश्वर आपके लिए खुद நீங்கள் लड़ेगा, சும்மா இருப்பீர்கள். आप चुपचाप रहेंगे। இப்பொழுது ஒரு பெரிய சேனை வந்தது உண்மைதான். एक बहुत बड़ा सेना चले आई, इस அவர்கள் बात सच எல்லாரும் ஒரு है। காரியத்தை சொல்லுகிறார்கள். उन सारे लोग मिलकर के इस बात को कहता யாத்ராம है। 15:7 வாசிக்கும் பொழுது 15वें अध्याय उसका 7वें पद को जब சத்துரு पढ़ते हैं, சொல்லுகிறான், தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களை திருப்தியாகும், பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். वहां जो है 7वें वचन को पढ़ देंगे। तू अपने विरोधियों அவன் தொடர்வேன் என்று சொன்னான், वो जो है पीछा करेगा करके कहा, பிடிப்பேன் என்று சொன்னான், पकड़ेगा करके कहा, அவன் தொடர்வேன் என்று சொன்னான். और जो है पीछा करूंगा ஆனால் करके कहा, தேவனுடைய ஜனங்களை தொட முடியல. लेकिन परमेश्वर के लोगों को वो छू नहीं सका। அவன் உங்களை தொடரலாம், वो जो है आपको पीछा कर सकता ஆனா है, உங்களை தொட முடியாது. लेकिन आपको छू नहीं सकता है। இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி போகும் பொழுது इस प्रकार इस्राएल लोग जो है पीछा कर रहा சிவந்த था। சமுத்திரம் முன்பாக, आगे जो है लाल समुद्र चले आया, பின்பாக பார்வோனுடைய சேனை, पीछे फिरौन का सेना
सेना, ஒரு பெரிய காற்று வீசினது, एक बहुत बड़ा तूफान சிவந்த चला, சமுத்திரம் இரண்டாக பிளந்தது, जो लाल समुद्र दो भाग में बटा, பார்வோனுடைய சேனை फिरौन का सेना முற்றிலுமாக पूरा உள்ளே கடந்து வரும் பொழுது अंदर जैसे प्रवेश किया, மறுபடியும் அது वो மூடப்பட்டது, फिर से वो जो है आकर के पानी उसको डुबा डाला, எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள், सारे लोग जो है मर मिटे, எல்லாரும் सारे அழிக்கப்பட்டார்கள். लोग सत्यानाश किए गए। அருமையான தேவனுடைய ஜனமே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். परमेश्वर हमारे लिए एक कार्य நீங்கள் को சும்மா करेगा, இருப்பீர்கள். आप चुपचाप रहेंगे। சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, भजन संहिता கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். 138 का 8वां वचन यही बताता है, சங்கீதம் 124:4 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். परमेश्वर हमारे लिए बड़े कार्य को करेगा, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். परमेश्वर बड़े कार्य को இது करेगा। நிமித்தம் நாம் மகிழ்ந்து இருக்கிறோம். इस बातों से हम 1 आनंदित होंगे। சாமுவேல் 14:6 சொல்லுகிறது, पहला शमूएल जो है 16 का 6वें वचन ये बतलाता है, யோனத்தானும் ஆயுததாரியும் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது जब योनातान उसका जो है जो सामान को ले जाने वाला ये कहता है, யோனத்தான் சொல்லுகிறான், योनातान कहता है ஒருவேளை अगर हो सके கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். परमेश्वर हमारे लिए कार्य को करेगा, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். हो सकता है ये कार्य परमेश्वर हमारे लिए करेगा, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் हो செய்வார். सकता है ये कार्य परमेश्वर हमारे लिए करेगा। அருமையான தேவனுடைய ஜனமே, हमारे प्रिय परमेश्वर के அவர் लोगों, நமக்காக யுத்தம் பண்ணுவார். हमारे लिए वो युद्ध करेगा, நமக்காக ஒரு காரியம் செய்வார். हमारे लिए वो ये कार्य करेगा, நமக்காக, हमारे लिए, உங்களுக்காகவும் எனக்காகவும் आपके लिए, मेरे लिए தேவன் சில காரியத்தை செய்வார். कुछ बातों को वो करेगा। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியம் செய்தார். इस्राएल लोगों के लिए परमेश्वर ने कुछ किया, முற்றிலுமாக சத்துரு இல்லாதபடி அழித்தார். सारे शत्रुओं को सत्यानाश किया। அதே தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். वही परमेश्वर आज और कल युगान युग அவர் एक सा இன்றைக்கும் है, மாறாதவராய் वो இருக்கிறார். आज भी बदलता नहीं है, அவர் இன்றைக்கும் மாறாதவராய் वो இருக்கிறார். आज भी परिवर्तित தேவன் नहीं இந்த है। நாளுக்காக யுத்தம் பண்ணுகிறார். परमेश्वर जो खुद लड़ता है, கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். एक और घटना को आपको कहने के लिए चाहूंगा, தேவன் எப்படியெல்லாம் யுத்தம் பண்ணுவார், परमेश्वर किस प्रकार எப்படி लड़ता है, தேவ ஜனங்களுக்காக செயல்படுவார். परमेश्वर अपने लोगों के लिए किस प्रकार ரெண்டு कार्य करता है। ராஜாக்கள் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, दूसरा राजाओं की पुस्तक उसका 6वें 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, 7वें अध्याय को पढ़ते हैं, அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். वहाँ एक बातों को देखते அதை हैं, நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, वहाँ जब उस बातों को पढ़ के देखेंगे, எலிசா தேவனுடைய மனுஷனாக இருந்து वो एलिशा परमेश्वर के दास के रूप में रहकर சீரியர்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது, जो है सीरी लोग जो है இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் वहाँ जो है इस्राएल राजा के विरोध में आया, எங்கெங்கே சீரியர்கள் பாளையம் இறங்குகிறார்கள் என்று சொல்லி वहाँ जो है उनका विरोध जो है जहाँ தெளிவாக தேவனுடைய திட்டத்தை அறிந்து அவனுக்கு சொல்லி அதிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவார். परमेश्वर के बातों को समझ करके वहाँ से लोग छुड़ाए जाते हैं। தேசம் பாதுகாக்கப்பட்டது, देश जो है सुरक्षा दिया गया, தேசம் பாதுகாக்கப்பட்டது. देश जो है सुरक्षा मिला देश के அப்பொழுது लिए। 6:21 उसका 6वें अध्याय 21वें पद में எலிசாவை பார்த்து ராஜா சொல்லுகிறான், वहाँ राजा एलिशा से कहता है, தகப்பனே என்று சொல்லுகிறான். ये पिता करके कहता है। காரணம் என்ன? कारण क्या है? ஐயோ, இந்த எலிசாவினால் தான், இந்த எலிசாவினால் தான் इसी एलिशा के द्वारा ही நாங்கள் யுத்தம் வரும்பொழுது பாதுகாக்கப்பட்டோம். हम जो है जब युद्ध आता है हम सुरक्षा किए गए। இந்த எலிசா மட்டும் இல்லை என்றால் अगर इस एलिशा नहीं होता, சீரியர் கையில் நாங்கள் அகப்பட்டு இருப்போம். उन लोगों के हाथ में जो पकड़े जाते हैं। இப்படியாக சொல்லி தகப்பனே என்று கூப்பிட்டான். इन बातों को कह करके हे पिता करके कहता है। மறுபடியுமாக சீரியர்கள் வந்தார்கள். फिर जो है उन अरामी लोग आया, நெருக்கம் உண்டானது. फिर जो है दबाए गए। அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே उस प्रकार का समस्या, பயங்கரமான நெருக்கம், बहुत बड़ा समस्या, அங்கே பஞ்சம் உண்டாகிறது. वहाँ जो अकाल पड़ा, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பஞ்சம் உண்டாகிறது. इस्राएल लोगों के बीच में अकाल पड़ा। ராஜா அலங்கத்திலே நிற்கிறார். वहाँ राजा जो है मंजिल पर खड़ा है। பஞ்சம் என்றால் சாதாரண பஞ்சம் இல்ல. वहाँ जो है इस अकाल साधारण अकाल ஒரு नहीं है। கழுதை தலை விலை उसका गधे का जो सिर का दाम 80 வெள்ளி காசு, और जो है 80 चांदी का सिक्का था। புறாவுக்கு போடுகிற கால்படி பயிர் जो कबूतर को दिया जाने वाला जो है पाव भर का जो 5 வெள்ளி காசு, 5 जो है चांदी का सिक्का था। இப்படியாக அங்கே பஞ்சம் கொடியதாக இருந்தது. इस प्रकार जो है अकाल बहुत बड़ा था। ராஜாவை சந்திக்க ஒரு ஸ்திரீ வருகிறாள். वहाँ राजा से मिलने के लिए एक स्त्री पहुंची। அவள் சொல்லுகிற வார்த்தை பயங்கரமான வார்த்தை. वो कहती है बहुत बड़ा बात था। ராஜா என்ன என்று கேட்கிறான். राजा उस स्त्री से पूछता है क्या बातें हैं? கர்த்தர் உன்னை ரட்சிக்காவிட்டார், अगर परमेश्वर तेरे रक्षा न करे, ஆலையில் இருந்தா எதிலிருந்து நான் உன்னை ரட்சிக்க முடியும்? किस बातों से मैं तुझे उद्धार करूंगा? கர்த்தர் தான் ரட்சிக்க முடியும்.
परमेश्वर ही उद्धार कर सकता है। சரி உன்னுடைய காரியத்தை சொல் என்று கேட்கிறார். अब जो है स्त्री से कहता है कि ठीक है तुम्हारे बात को कहो। இன்றைக்கு உன் பிள்ளை நாளைக்கு என் பிள்ளை என்று ஒருத்தி சொன்னாள். ஒரு ஸ்திரீ சொல்லுங்க, இன்றைக்கு என்னுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிடுவோம், आज ही मेरा बेटा को पका के खाएंगे, कल तेरा बेटा करके कही। இப்படியாக சொல்லும் பொழுது அந்த பிள்ளை என்னுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிட்டாச்சு. हमारे बेटा का जब पारी आया पकाकर खा चुके हैं, அவளுடைய பிள்ளையை சமைப்பதற்கு பதிலாக ஒழித்து வைத்து விட்டாள். लेकिन अब उसका बेटा का पारी आया, उसको ले जाकर ராஜா வஸ்திரத்தை கிழிக்கிறார். राजा जो अपना वस्त्र को फाड़ डाला, ரெட்டு உடுத்தி இருக்கிறது. वो जो है वो टाट पहनी। அவனுடைய வாயிலிருந்து யார் மீது கோபம் வந்தது? उस राजा के मन में या उसका मुंह से किसके ऊपर गुस्सा आया? யார் மீது கோபம் வந்தது? किसके ऊपर गुस्सा आया? எலிசாவின் மீது, एलिशा के ऊपर। அந்த பகைஞனை, उस दुश्मन को இந்த அவனுடைய தலை அவன் மீது இருக்காது, வெட்டி எடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். आज उसका सिर उसका शरीर में नहीं रहेगा, उसको काट डालूंगा। 11:21 11 का उसका 21 में தகப்பனாக பார்த்தவன், वो अपने पिता के रूप में देखा தகப்பன் था, என்று அழைத்தவன் पिता करके रूप में पुकारा, இப்பொழுது अब कहता है அவன் தலையை எடுப்பேன் என்று சொல்லுகிறார். मैं उसका सिर को काट डालूंगा। அருமையான தேவனுடைய ஜனமே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது, सारे बातें परिस्थिति अनुकूल रहता है, தனக்கு பிரயோஜனமாக இருக்கும் பொழுது, सारे बातें फायदामंद रहता है, தகப்பனே என்று அழைத்தவன் पिता करके जिसने இப்பொழுது पुकारा, சூழ்நிலை மாறும் பொழுது जब जो समस्याएं बढ़ गया, நிலை தடுமாறி விட்டார். अब जो है स्थिर नहीं होने के அருமையான चलते, தேவனுடைய ஜனமே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இன்று உங்களுடைய நிலைமை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். वो क्या आपका परिस्थिति इस प्रकार का है, ஆனால் தேவன் சொல்கிறார், लेकिन परमेश्वर कहता है நான் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். मैं आज और कल युगान युग एक सा உன்னை है। நான் அழைக்கும் பொழுது பிள்ளையாக அழைத்தேன், मैं तुझे जब बुलाया बच्चा के रूप में बुलाया, இப்பொழுதும் நான் உன்னை பிள்ளையாக பார்க்கிறேன். अभी भी मैं अपने संतान के रूप में ही देखता நீ हूँ। என்னை விட்டு எவ்வளவோ தூரம் போனாலும் तुम जो है कई दूर जाने के बावजूद நான் भी உன்னை பிள்ளையாகவே பார்க்கிறேன். आज भी तुझे संतान के रूप में देखता மாறாத हूँ। தேவன் சொல்லுகிறார், वो जो कभी बदलता नहीं, वो நீ परमेश्वर அடிக்கடி कहता है, மாறுகிறது என்ன? तुम क्यों बार बार बदलते हो? இப்பொழுது தேவனுடைய வார்த்தை வருகிறது. अब परमेश्वर का आवाज आता है। எலிசா சொல்லுகிறான், एलिशा कहता है என்னை கொல்ல வருகிறவனுடைய காலடி சத்தம் கேட்கிறது, मुझे मार डालने वाला का पैर का आवाज सुनाई दे रहा है। மரணத்துக்கும் அவனுக்கும் ஒரு முழம் நீளம் சமீபம் என்று அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வார்த்தை வருகிறது. उसका और मृत्यु का एक कुछ ही दूर था, उस प्रकार का समय में इस प्रकार का आवाज आता है। நாளை இந்நேரத்திலே कल का इस वक्त में 2 படி கோதுமை மாவு, दो जो जो ஒரு வெள்ளிக்காய் கோதுமை மாவு, एक आटा का जो 1 किलो आटा, ஒரு வெள்ளிக்காய், एक चांदी का सिक्का में 2 கிலோ 1 கிலோ வார்கோதுமை மாவு, ஒரு வெள்ளிக்காய். और जो है 2 किलो जो गेहूं जो है 2 किलो गेहूं जो है 2 सिक्का में। அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிறவன் ஒன்றை சொல்லுகிறான், जो राजा के जो साथ देने वाला वो कहता है இது எப்படி ஆகும்? ये कैसे हो सकता இது है? நடக்குமா? ये संभव है? வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இது நடக்காது. आकाश के सड़कें खुलेगा तब पर भी इस बातें नहीं हो सकता है। ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. लेकिन परमेश्वर का बातें कभी भी नहीं बदलता है। அருமையான தேவனுடைய ஜனமே, मेरे परमेश्वर के लोगों, ஆதியாகமம் 28:15 சொல்லுகிறது, उत्पत्ति की पुस्तक நான் 28 உனக்கு 15 சொன்னதை बताती है, செய்யும் அளவு, मैं जिस बातों को तुमसे कहा था उस बातों को पूरा करते उस वक्त तक, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு मैं जिस बातों को तुमसे कहा था उसको पूरा करते நான் उस உன்னை वक्त तक, கைவிடுவதில்லை. मैं तुझे कभी नहीं छोड़ूंगा। இந்த ஆரம்பத்திலே அருமையான பாஸ்டர் பேசினார்கள், जो शुरुआत में जो पास्टर साहब बातचीत किए थे, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, मेरे लोग कभी लज्जित नहीं होंगे, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. मेरे लोग कभी लज्जित नहीं होंगे। அல்லேலூயா. हालेलुया। சங்கீதத்தில் வாசிக்கிறோம், भजन संहिता में हम पढ़ते हैं, சிலர் குதிரைகளை குறித்தோ, कुछ लोग घोड़े के ऊपर, சிலர் ரதங்களை குறித்தோ कुछ रथ के ऊपर மேன்மை பாராட்டுகிறார்கள். वो जो है, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். उन लोग जो उस पर बड़ाई करेंगे, लेकिन हम परमेश्वर को ऊपर की அவர்கள் बड़ाई करेंगे। அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், उन लोग जो है कट करके टुकड़े हो गए, நாங்களோ लेकिन हम எழுந்து खड़े होकर நிமிர்ந்து और जो है सीधा होकर நிற்கிறோம். खड़े हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு எதிராக வருகிற சத்துருக்கள் हमारे सामने आने वाला शत्रु முறிந்து वो விழுவார்கள், जो है कट जाएंगे, நாமோ लेकिन हम எழுந்து और खड़े होकर எழுந்து
நிமிர்ந்து सीधे होकर के खड़े रहेंगे। நிற்கிறோம். அல்லேலூயா. हालेलुया। இன்று தேவன் நம்மளை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைப்பார். आज परमेश्वर में खड़ा होकर के सीधा खड़ा करेगा। தேவனுடைய வார்த்தை தெளிவாக வந்தது. परमेश्वर का आवाज साफ साफ आया। இப்படியாக தேவன் செய்வார் என்று. इस प्रकार परमेश्वर करेगा करके। ஆனால் இந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். इस बातों को पूरा करना है। யாரை கொண்டு நிறைவேற்றினார்? किसके द्वारा पूरा किया? அங்கே ஒரு தள்ளப்பட்ட 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். वहां जो है नीचे किया या बाहर किया है 4 कोढ़ी लोग थे। தேவனுடைய கண்கள் அந்த குஷ்டரோகிகளை பார்த்தது. वो परमेश्वर का आंखें जो है उन कोढ़ियों के ऊपर लगा। தள்ளப்பட்டவர்கள் மீது தேவனுடைய கண் போனது. वो जो है तिरस्कार किया हुआ उन लोगों के ऊपर परमेश्वर की आंखें लगी। அவர்களுக்குள் ஒரு எண்ணம் வந்தது. उनके अंदर जो एक विचार आया, இங்கே இருந்தாலும் சாக போகிறோம். यहाँ रहने से भी मरेंगे, பட்டணத்துக்குள் போனாலும் பஞ்சம் அங்கே சாக போகிறோம். सागर के अंदर जाने से भी वो अकाल से मरेंगे। எதிரியின் பாளையத்துக்கு போவோம். हम लोग जो हैं हमारे विरोधी के उससे बातों அவர்கள் உயிரோடு வைத்தால் பிழைப்போம், இல்லை என்றால் சாவோம். अगर उस जगह में जाने से अगर जिंदा रखेंगे तो रहेंगे, नहीं तो मरेंगे। இவர்களுக்குள் ஒரு அர்ப்பணிப்பு உண்டானது. यहाँ इन लोगों के लिए एक अर्पण ஜீவனை பணயம் வைத்தார்கள். अपनी जिंदगी को झोंकी में डाला। தங்களுடைய ஜீவனை பணயம் வைத்தார்கள். अपनी जिंदगी को झोंकी में डाला। அருமையான தேவனுடைய ஜனமே, मेरे प्रिय परमेश्वर के लोग, அவர்கள் குஷ்டரோகிகள் தான். जरूर जो वे कोढ़ी थे, மனிதர்களால் தள்ளப்பட்டவர்கள் தான். अन्य लोगों से तिरस्कार किए हुए பாளையத்துக்கு लोग थे, புறம்பாக்கப்பட்டவர்கள் और தான். जो है शहर से बाहर किए हुए लोग அவருடைய हैं। கை ஒன்று சேரவில்லை. उन लोग का हाथ मिला नहीं, ஆனால் அவர்கள் ஆத்ம இருதயத்திலே ஒன்றாகினார்கள். लेकिन जो है उन लोग जो आत्मा में एकजुट हुए। அவர்கள் சொல்லிவிட்டு வாயினால் சொல்லிவிட்டு உட்கார்ந்து இருக்கவில்லை. न केवल वे कह करके बैठे रहे, அவர்கள் செயல்பட वे ஆரம்பித்தார்கள். कार्य करने लगे। அவர்கள் செயல்படும் பொழுது वे कार्य जब किए, தேவன் அவர்களுக்காக செயல்பட்டார். परमेश्वर उनके लिए कार्य அங்கே किया। 3 இரைச்சலை உண்டாக்கினார். वो जो है एक बहुत बड़ा आवाज को परमेश्वर राणुवतिन सुनाया, इरचल, एक सेना का आवाज को, யுத்தத்தின் இரைச்சல், एक युद्ध का आवाज को, குதிரையின் இரைச்சல். घोड़ों का आवाज को। அருமையான தேவனுடைய ஜனமே, मेरे परमेश्वर के जनों, இவர்களால் யுத்தம் பண்ண முடியாது. इन के द्वारा युद्ध नहीं कर सकते, தேவன் அவர்களை பார்த்தார். लेकिन परमेश्वर ने उन्हें देखा। அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் तुच्छ जानेंगे, இவர்களை கனப்படுத்துவதற்காக उनको इज्जत देने के கர்த்தர் लिए ஒரு காரியம் एक செய்தார். बात को परमेश्वर ने किया। கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். परमेश्वर हमारे लिए कार्य எப்படி करेगा। செய்வார்? किस प्रकार करेगा? தள்ளப்பட்ட நமக்காக तिरस्कार किए हुए हमारे அவர் लिए ஒரு 3 இரைச்சலை உண்டாக்கி एक बहुत बड़ा आवाज को, एक सनसनाहट को सुनाया, அவர்களை ஓட उन வைத்தார்கள். लोगों को भगाया। அவர்கள் என்ன நினைத்தார்கள்? उन लोग सोचने लगा, இஸ்ரவேலர்கள் इस्राएली लोग எய்த்திரையும் मिस्री लोगों को, எய்த்திரையும் மற்ற ஜனங்களை கூலி பொருத்தி வருகிறார்கள் अन्य लोगों को जो है पैसा दे करके मंगवाया है। என்று பயந்து ஓடினார்கள். उस बातों को सोच करके वहां से भाग பயந்து निकले। ஓடினார்கள். डर के मारे भाग निकले। எல்லா பொருட்களையும் விட்டு விட்டு सारे போனார்கள். चीजों को छोड़ छाड़ करके भागे। எல்லா பொருட்களையும் விட்டு விட்டு सारी போனார்கள். चीजों को छोड़ भागे। இவர்கள் அங்கே சென்றார்கள். वहां उन लोग पहुंचे। வேதம் சொல்லுகிறது, क्वेश्चन बतलाती है, எந்த சீரியருக்கு பயந்தார்களோ किस आरामी இவர்கள் लोगों से डरा था। இவர்கள் தைரியமாக செயல்படும் பொழுது जब इन लोग हिम्मत से कार्य किया, எந்த சீரியர்களுக்கு பயந்தார்களோ, जिस आरामी लोगों से डरा எந்த था, சீரியர் நிமித்தம் பஞ்சம் வந்ததோ, जिस आरामी लोगों से अकाल आया, இவர்கள் அங்கே செல்லும் பொழுது वहां जब पहुंचा, அங்கே ஒருவரும் இல்லை. वहां कोई கரங்களை नहीं, தட்டுங்க. वहां ஹalleluya, परमेश्वर नाम के महिमा। ஹalleluya, हालेलुया। அருமையான தேவனுடைய ஜனமே, परमेश्वर के प्रिय जनों, எந்த காரியம் பயம் உண்டாகிறதோ, जिस बातों से डरते ஒருவேளை हो, யாக்கோபுக்கு ஒரு பயம் உண்டானது, याकूब के लिए एक डर आ ஏசா जाता என்னை அழித்து விடுவான் என்று था। ईसा जो है मुझे मार அவன் பயந்து डालेगा, ஓடினான். वो डर के मारे भागा। அவன் மறுபடி திரும்பி வரும் பொழுது वो जब लौट के आया, யாக்கோக்கு நதிக்கரையிலே தேவன் அவனை சந்திக்கிறார். वहां जो है परमेश्वर அவன் ஏசாவுக்கு பயப்படுகிறான். वो येशा से डरता है। அவன் என்னை கொன்று விடுவேன் என்று சொன்னான். वो डमा डालेगा करके कहा இப்பொழுது है। தேவன் தொட்டார். परमेश्वर ने छुया। மறுபடி இவனுடைய சிந்தை, फिर इसका आवाज, என்னுடைய ஏசா இப்படிதான் இருப்பான் என்று நினைத்துக் கொண்டே பயந்து கொண்டு இருக்கிறார். इस येशा के बारे में ये गलत विचार इसके अंदर पाया जाता था। அதனால் இவன் ஒரு யாக்கோபு இவன் தந்திரசாலியாக, याकूब जो है बहुत ही चालाकी से இவன் இப்பொழுது அவனுக்கு வெகுமதியை முன்னாக அனுப்புகிறான். अपने सामने जो है बहुत बड़ा बातों को, चीजों को जो है इनाम के रूप में भेजता है। ஏசா இது என்னத்திற்கு என்று சொல்லுகிறார். येशा पूछता है, इस सारे बातें क्या, किसके लिए? இப்பொழுது ஏசாக்குள் தேவன் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருந்தார். येशा के अंदर जो है एक बहुत बड़ा कार्य को, एक परिवर्तन को परमेश्वर இவன் लाया था। பயப்படுகிற மாதிரி அவனுடைய ஏசா, அவனுடைய அண்ணன் இவனை கொலை பண்ணுகிற சூழ்நிலையில் இருக்கவில்லை. ये याकूब जो इस
जिस प्रकार डरता था उस प्रकार का विचार के साथ एशा नहीं था। அவனுக்குள் தெய்வீக அன்பு ஊற்றப்பட்டது. वो परमेश्वर का भाई प्रेम पाया जाता था। யாக்கோபை அணைத்துக் கொண்டான். याकूब को गले लगाया। அருமையான தேவனுடைய ஜனமே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, எப்பொழுது யாப்போக்கு நதிக்கரையில் தேவன் அவனை தொட்டாரோ, जब जो है उस जगह पर परमेश्वर से भेंट किया था, அவனை மட்டும் தொடவில்லை, न केवल उसको छुआ, அவனுக்காக ஏசாவையும் தொட்டார். उसके साथ साथ एशा को भी छुआ। இங்கே यहाँ पर தேவன் தெளிவாக வேதம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन साफ बतलाती है, எப்பொழுது தேவனுடைய வார்த்தை வந்ததோ, जब परमेश्वर का आवाज आया, அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக, उन बातों को पूरा करने के लिए, இப்பொழுது இந்த குஷ்டரோகிகளுக்குள் ஒரு வைராக்கியம் வந்தது. यहाँ इस कोड़िलों के अंदर एक धून निकला। அவர்கள் போகும்பொழுது அவர்களுக்காக தேவன் செயல்பட்டு परमेश्वर उन लोगों के लिए कार्य किया। பயப்படுகிற சீரியர் அங்கே இல்லை. वहाँ जिस लोगों से डरता था उन आरामी लोग वहाँ नहीं थे। அதற்கு மாறாக उसके बदले பெரிய கொள்ளை கிடைத்தது. वहाँ एक बहुत बड़ा जो है, அருமையான தேவனுடைய ஜனமே, मेरे प्रिय परमेश्वर, ஒருவேளை இந்த நாளிலோ आज भी இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம். इस प्रकार का संघर्ष के बीच में पाए கர்த்தர் जाते हैं। உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். परमेश्वर आपके लिए युद्ध करने पर है। பெரிய சத்துருடைய கொல்லையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். परमेश्वर एक बहुत बड़ा चीज को आपके लिए देने पर है। பெரிய கொல்லையை தேவன் வைத்திருக்கிறார். परमेश्वर आपके लिए बहुत बड़ा इनाम को रखा है। திரள் ஜனங்களாகிய கொள்ளையை உங்களுக்கு एक வைத்திருக்கிறார். बहुत बड़ा झुंड के रूप में लोगों को परमेश्वर आपके लिए रखा है। ஆயிரம் ஆயிரம் ஜனங்களை கர்த்தர் கொள்ளை பொருளாக உங்களுக்கு தருவார். आपके लिए लोगों को परमेश्वर आपके लिए देने पर है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। மறுபடியுமாக அவர்கள் எடுத்து சாப்பிட்டார்கள். उस चीजों से ले करके लोग खाने लगे, அதை ஒளித்து வைத்தார்கள். कुछ बातों को छिपा அடுத்த डाला கூடாரத்துக்கு சென்றார்கள். और दूसरा तंबू में पहुंचे। அப்பொழுது ஒருவன் சொல்லுகிறான், एक जन कहता है, குஷ்டரோகி தான். कोड़ी है, அவன் சொல்லுகிறான், वो कहता है, ஐயோ இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிறேன். आज का दिन सुसमाचार सुनाने के दिन है। நாம் சுயநலத்தோடு இருப்போம். अगर हम जो है குற்றம் நமது மீது சுமரோ, हमारे ऊपर जो है दोष ठहरेगा, உடனடியாக செயல்படுகிறார்கள். तुरंत जो है वो कार्य ஓடி करें। சென்று பட்டினியோடு இருக்கிற ஜனங்கள், जो भूख के साथ रहने वाले लोगों के पास पहुंच रहा है, அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று इस बातों को लोगों को पहुंचाना है। ஓடி சென்று சொல்லுகிறார்கள். वो दौड़ के जाकर कहता है, ராஜா நம்பவில்லை. राजा विश्वास नहीं அப்பொழுது किया। அங்கே இருக்கிறவன் ஒருவன் சொல்லுகிறார், वहां के एक व्यक्ति இங்கே कहता है, நம்மிடத்தில் ஒரு 5 குதிரை இருக்கிறது, मेरे पास 5 घोड़े हैं, இதை அனுப்பி பார்ப்போம். हो सकता है इसको भेज அவர்கள் कर அனுப்பி देखेंगे। பார்க்கிறார்கள். वो भेज करके देखता है, அங்கே எல்லாம் சிதறப்பட்ட நிலைமையிலே சீரியர் ஓடிவிட்டார்கள். वहां यहाँ सारे बातें तितर बितर था। उन बातों को அவர்கள் देखते திரும்பி हैं, வந்து சொல்லும் பொழுது लौट के आकर कहते हैं, ஜனங்கள் எல்லாரும் ஓடி சென்று கொள்ளையை பங்கிட போகிறார்கள். सारे लोग दौड़ के वहां का चीजों को जो अपनाने जा ஒரு रहे हैं। அவிசுவாசமாக நம்ப மறுத்த ஒருவன், वो जो अविश्वास के साथ जो அந்த विश्वास करने கைலாக लायक नहीं था, கொடுக்கிறவன், जो उसके राजा के साथ रहता था, அவன் மிதிப்பட்டு செத்தான். वो जो है लोगों का जो है காரணம் मार पड़ करके मर गया। தேவனுடைய வார்த்தை சொன்ன பிரகாரம் நடந்தது. परमेश्वर ने जिस कार्य को कहा था उसी प्रकार हुआ। ஜனங்கள் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். सारे लोग जो है संतुष्ट तृप्त हुए। அருமையான தேவனுடைய ஜனமே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, எந்த சூழ்நிலை வந்தாலும் कोई भी परिस्थिति आए, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். हमारे लिए परमेश्वर युद्ध करेगा। நமக்காக இரைச்சலை உண்டாக்குவார். हमारे लिए जो है सनसनाहट की நமக்காக बातों को இரைச்சலை सुनाएगा, உண்டாக்குவார். आवाज को सुनाएगा। தாவீது ஒரு நாளில் दाऊद एक दिन யுத்தத்திற்கு போகும் பொழுது युद्ध के लिए पहुंचा। தேவன் சொன்னார், परमेश्वर कहा, ஒவ்வொரு விசையும் ஒவ்வொரு விதமாக தேவன் ஆலோசனை கொடுப்பார். एक एक समय में भिन्न भिन्न तरीका से परमेश्वर उसको இப்பொழுது बातों தேவன் कहा। ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். आप परमेश्वर जो एक योजना कहता दाऊदे, है, हे दाऊद, நீ யுத்தத்துக்கு போ, युद्ध में जाओ, நான் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவேன். मैं तुम्हारे लिए विजय दूंगा। ஆனால் எப்பொழுது போக வேண்டும்? लेकिन कब जाना உன் है? இஷ்டத்துக்கு உடனே போய் விடாத. लेकिन जैसे तू चाहता उस प्रकार नहीं जाना। முசுக்கொட்டை செடியை பாருப்பா. वो वहाँ का जो एक पौधा को देखते हैं, முசுக்கொட்டை செடியை பார், उस पौधा को देखो, அது நுனிய பார்க்கணும். उसका जो है जो அது निकलने वाला அசையும் बात को பொழுது, देखो। जब वो खिलता है, அது அசையும் பொழுது जब वो खिलने का அப்போ நீ समय, போகணும். उस समय में तुम जाना உன் है। இஷ்டத்துக்கு நீ ஊழியத்துக்கு போகாத. जैसे चाहता उस प्रकार ஒரு सेवा में ஆளுக்கு मत जाओ। ஜெபம் போது இஷ்டத்துக்கு போகாத. तुम चाहेगा उस समय मत जाओ। ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கும் போது போகணும். जब पवित्र आत्मा का जो प्रेरणा रहेगा उस समय में जाओ। அது வரைக்கும் முசுக்கொட்டை செடியே பார்த்து கொண்டே இருக்கணும். तब तक उस पौधा के पास रहना है। எலியாவை பின்தொடர்ந்த எலிசா, एलिया को पीछा किया हुआ एलिशा। எலியா கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்யணும்? एलिया पूछ रहा है, तुम्हारे लिए मैं क्या करूं? 2 மடங்கு வல்லமை வேணும். दो प्रकार का बातें चाहिए। சரி, நான் கொடுக்கிறேன் ஒரு நிபந்தனை. लेकिन मैं दूंगा, लेकिन एक शर्त है। நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்ன பார்த்தா?
अगर मैं उठा ले जाऊंगा उस समय में अगर तुम मुझे देखोगे உனக்கு 2 மடங்கு வல்லமை கிடைக்கும். 2 गुना सामर्थ तुझे என் मिलेगा, சால்பம் மேல விடும். मेरा शाल तुम्हारे ऊपर गिरेगा। இவனுடைய பார்வை எல்லாம் யாரையும் பார்க்கல, अब जो है वो उसका नजर और किसी के ऊपर नहीं, யாரையும் பார்க்கல. किसी को नहीं देखा। பரியாசம் பண்ணின அந்த தீர்க்கதரிசி புத்திரரை நினைக்கல. कई जो जो भविष्यवक्ता के बैठे लोग जो है टट्ठा में இவனுடைய उन्होंने கண்கள் नहीं देखा, எல்லாம் எலியா மேல இருக்கு. लेकिन इनका आंखें एलिया के ऊपर लगे रहा। எலியாவையே நோக்கி கொண்டிருக்கான். एलिया को ही देखते रहा। இப்பொழுது அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். अब जो है वो उठा लिया जा रहा है। அப்பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை, वो जब उठा लिया जब उस समय में कहता है, தகப்பனே தகப்பனே, हे पिता हे पिता, தகப்பனே தகப்பனே. हे पिता हे पिता। எலிசாவை एलिशा को ராஜா ஆரம்பத்தில் தகப்பனாக பார்த்தான். शुरुआत के समय में एलिशा को पिता के रूप में राजा देखा, ஆனா எலிசா எலியாவை முடியும் வரைக்கும் தகப்பனாவே பார்த்தான். लेकिन एलिशा एलिया को आखिरी क्षण तक पिता के रूप में ही देखा था। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ராஜாவை போல நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் பொழுது அல்லேலூயா தகப்பனா பார்க்கிறோமா? हमारे लिए जब फायदा आता है उस समय में हम पिता के रूप में देखते हैं जैसे राजा किया था, இல்ல முடிவு பரியந்தம் நம்ம தகப்பனா பார்க்கிறோமா? या आखिरी क्षण तक हम उनको पिता के रूप में ही देखते हैं। ஏலியாவினுடைய ஓட்டம் முடியும் வரைக்கும் தகப்பனாக பார்த்தான். एलिया का दौड़ पूरा होने उस वक्त तक एलिशा पिता के रूप में देखा। அது வரைக்கும் அவன் கைகளுக்கு தண்ணி ஊற்றுகிறவனாக இருந்தான். उस वक्त तक उसका हाथ के लिए पानी डालने वाला के रूप में था। கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் थोड़ी बातों में अगर विश्वास योग्य रहेंगे, தேவன் அநேகத்தில் ஆசீர்வதிப்பார். परमेश्वर कई बातों में आशीष देगा। இந்த உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல मैं விரும்புகிறேன். एक बात को आपको कहने के लिए चाहता हूँ, எந்த நிலைமையில் இருந்தாலும் किसी भी परिस्थिति में क्यों पाए जाते हो, எனக்கு இந்த நிலைமை இல்லையே, मेरे लिए इस प्रकार का स्थिति नहीं இப்படிப்பட்ட है, காரியம் இல்லையே, इस प्रकार के बातें नहीं है, இப்படியாக நீங்கள் நினைத்து हो सकता है इस प्रकार आप सोचते होंगे। தேவன் கொடுத்ததை விட்டு परमेश्वर आपके लिए जो दिया उसको छोड़कर இல்லாததை குறித்து முறுமுறுத்து கொண்டு இருக்கலாம். जिस बातें आपके हाथ में नहीं है उस बातों के लिए आप कुड़कुड़ाते होंगे। இன்று आज நம்முடைய பார்வை हमारे नजरें முசுக்கொட்டை செடியை பார்க்குமானால், उस पौधा के ऊपर अगर लगे நம்முடைய रहेगा, हमारी பார்வை आंखें- எலியாவையே நோக்கி பார்த்து கொண்டு हमारे இருக்குமானால், आंखें एलिया के ऊपर ही लगे रहेगा, ஒரு நாளில் நம் மீதும் ஒரு சால்வை விழும். हमारे ऊपर भी एक दिन एक शाल गिरेगा, நம்ம எலியா ஸ்தானத்தில் கொண்டு வந்து விடும் அந்த சால்வை. एलिया का स्थान में हमें पहुंचाएगा वो शाल। எலியா கடைசியில் செய்ததை एलिया जो आखिरी में जो किया था முதலாவது செய்யத்தக்கதாக पहले करने लायक நம்மை தேவன் மாற்றுவார். परमेश्वर में बदलेगा। தேவனுடைய இரைச்சல் परमेश्वर का उस आवाज, எசேக்கியேல் 37 வாசிக்கிறோம். इसे इज़ेकियेल नबी उसका 38 वचन में உலர்ந்த देखते हैं, எலும்புகள், जो सूखे हुए हड्डियां, தூரே எரியப்பட்ட எலும்புகள். वो फेंके हुए वो हड्डियां, தேவனுடைய கண்கள் அந்த எலும்பை பார்த்தது. जब परमेश्वर का आंखें उस हड्डियों को இது देखा, உயிரடையுமா என்று கேட்டார். वो जो है जीवन उसमें आएगा करके पूछा। ஆண்டவரே உமக்கே தெரியும் என்று பதில் சொல்லும்போது वो जो है भविष्यद्वक्ता कहता, प्रभु तू ही जानता है। கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. परमेश्वर का बातें चली आया, இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் परमेश्वर का पवित्र आत्मा அங்கே ஒரு இரைச்சலை वहाँ உண்டாக்கினார். एक सनसनाहट के बातों को सुनाया। இழந்த எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்று वो जो बातें खोया हुआ था उन तमाम बातों को दोबारा पाया, ஜீவன் உண்டானது. उसके अंदर जीवन आया। அந்த இரைச்சல் அங்கே ஒரு ஜீவனை वो உண்டாக்கினது. सनसनाहट की बातें जो है जीवन को लाया। மறுபடியும் அவர்கள் காலூன்றி वो நின்றார்கள். जो है पैर में खड़े रहे। அந்த இரைச்சல் वो सनसनाहट அவர்களை சேனையாக நிறுத்தவில்லை, वो एक सेना के रूप में खड़ा नहीं மகா किया, பெரிய சேனையாக நிறுத்தினது. वो बहुत बड़ा सेना के रूप में खड़ा किया। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது इस्राएल मिस्र से जब चले आए, வேதம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन बतलाती है, கர்த்தருடைய சேனை எகிப்தை விட்டு புறப்பட்டது அன்றைய தினமே. वहां देखते हैं परमेश्वर के सेना मिस्र से निकले करके। எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது கர்த்தருடைய சேனை परमेश्वर का जो लोग जो है मिस्र से निकले, परमेश्वर की सेना। எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் மறுபடியும் அந்த இரைச்சல் உண்டாகி உயிர் உண்டாகும் பொழுது फिर वो सारे बातें खत्म होकर के खोया हुआ स्थिति में फिर परमेश्वर का उस आवाज का सनसनाहट को सुनने के बाद फिर बनाए जाने के மகா उस वक्त பெரிய में சேனையாக உண்டானது. वो बहुत बड़ा सेना के रूप में परिवर्तित किया அருமையானவர்களே, गया। मेरे प्रिय लोगों, இன்றைக்கும் தேவன் அந்த இரைச்சலை நம் மத்தியிலே உண்டாக்க செய்வார். आज भी परमेश्वर उस सनसनाहट का आवाज को हमारे सामने भेजेगा।
தேவன் சில மாற்றங்களை உண்டு பண்ணுவார். परमेश्वर कुछ परिवर्तन को लाएगा, தேவன் சில மாற்றங்களை உண்டு பண்ணுவார். परमेश्वर कुछ परिवर्तन को लाएगा। எதற்காக தேவன் உங்களை அழைத்தாரோ, जिस बातों के लिए परमेश्वर ने बुलाया, எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, जिस बातों के लिए पकड़े அந்த गए, நோக்கம் நிறைவேறுவதற்கு முன்பே उन बातें पूरा किए जाने के पहले இப்படிப்பட்ட நெருக்கங்களும் வேதனைகளும் உண்டாகலாம். इस प्रकार का समस्याएं दुखें हमारे बीच में ஆனால் आ सकता ஒன்றை है, மறந்து விடாதீர்கள். लेकिन एक बात को भूलिएगा नहीं, இந்த சூழ்நிலையிலே इस परिस्थिति में இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஏன் எழுதி வைத்திருக்கிறது? इन तमाम बातें हमारे लिए क्यों लिखे गए हैं? எதற்காக தேவன் ஒளிவு மறைவு இல்லாமல் எழுதி வைத்திருக்கார்? इसमें कोई भी छिपी हुई बातें नहीं है, क्यों प्रकट रूप में நாம் बातों को लिख நமக்கும் रखा है? அந்த பாதைதான் என்பதை அறிந்து கொள்ள इसी बातें हमारे लिए भी है, इस बातों को जानने के लिए 1 யோவான் 2:6 சொல்கிறது, पहला यूहन्ना 2 का 6वें पद में लिखते हैं, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் हम उन पर रहते हैं करके कहने वाले। அவர் நடந்தபடியே நாமும் நடக்க वो வேண்டும். जिस प्रकार चला उसी प्रकार हम भी चलना है। அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் मैं उस पर बना रहता हूं करके कहने वाले। அவர் நடந்தபடியே நாமும் நடக்க वो வேண்டும். वैसे चला वैसे ही நமக்கு चलना ஒரு है। முன்மாதிரி இயேசுதான். हमारे लिए एक नमूना यीशु मसीह அவர் ही है। எப்படி சென்றாரோ, वो जैसे चला, அருமையான தேவனுடைய ஜனமே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அவருக்கு கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம் வந்தது. वो गेत्सेमने बगीचा का अनुभव அவருடைய आया। அவருடைய வழியில் நடக்கிற நமக்கும் கெத்செமனேயின் அனுபவம் வரும். हम जिस रास्ता को जिस पर यीशु को पीछा कर रहे हैं उस प्रकार अनुभव हमारे जीवन में भी आएगा। இயேசு சொல்லுகிறார், यीशु मसीह कहता है, எல்லாரும் எனக்கு எதிராக வந்தார்கள், सारे लोग हमारे विरोध में खड़े हुए, எல்லாரும் எனக்கு எதிராக வந்தார்கள், सारे लोग हमारे विरोध में खड़े हुए, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருக்கிறார், लेकिन प्रभु जो है मेरा साथ में है, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக प्रभु मेरे இருக்கிறார். साथ में है। அப்போஸ்தலர் 18:9-10 வாசிக்கும் பொழுது, फिर तो काम 18 अध्याय उसका 9-10 वचन को पढ़ते हैं। ராத்திரியிலே தேவன் பவுலுக்கு தரிசனமாகி, रात में पौलुस से परमेश्वर दर्शन के रूप में आकर பயப்படாமல் कहा, பேசு, बिना डरे बातचीत करो, மௌனமாயிராதே, मौन मत रहो, நான் உன்னுடனே இருக்கிறேன், मैं तेरे संग हूँ, நான் உன்னுடனே இருக்கிறேன், मैं तेरे संग हूँ, உன் மீது ஒருவரும் கை போட முடியாது, कोई तुझ पर चढ़ाई நீ नहीं करेगा, பயப்படாமல் பேசு. तुम डरे बिना இந்த बातचीत करो। பட்டணத்தில் எனக்கு अनेक ஜனங்கள் உண்டு. इस शहर में मेरे लिए बहुत लोग தேவன் हैं। சொல்லுகிறார், परमेश्वर कहता है, பயப்படாமல் செயல்படுங்க, डरे बिना कार्य करें, காரியத்தை நடப்பியுங்கள், कार्य को कीजिए। உத்தமனுக்கு கர்த்தர் துணை, जो जो सच्चा है நமக்கு वो उसके தேவன் परमेश्वर துணையாய் साथ रहता இருக்கிறார், है, वो परमेश्वर நமக்கு हमारे साथ தேவன் रहता है, துணையாய் இருக்கிறார், परमेश्वर हमारा संग रहता है, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். हमारे परमेश्वर युद्ध करेगा। எல்லாரும் எழுந்து நிற்போம். सब खड़े हो जाएंगे, இப்பொழுது நாம் ஜெபிப்போம். प्रार्थना करें।